வாசகன் அவனுக்கு சாதாரணமா வர்ற அல்லது வேத வசனங்களை கேட்கும் பொழுது ஒரு வாசகனுக்கு இயல்பாக வருகிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இதெல்லாம் முடியுமா? இவ்வளவு கஷ்டமா இருக்கு, தன்னைத்தான் வெறுக்க முடியுமா? சுயநலம் இல்லாம வாழ முடியுமா? பணம் பணம் என்று பணத்திற்கு பின்பாக ஓடுகிற ஒரு உலகத்திலே பணத்தை பிரதானமாக கொள்ளாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? இழிவான தோன்றுகிற ஆதாயங்களை விட்டு விட்டு வாழ முடியுமா? அல்லது வாலிப நாட்களிலே பரிசுத்தமாக இருக்க முடியுமா? எல்லாரையும் மன்னிக்க முடியுமா? ஒரு கிணத்துல அறைந்தா மறு கிணத்தை காட்டுன்னு வசனம் சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு ஒரு வாசகனுக்கு சாதாரணமா வேதத்தை வாசிக்கும் பொழுதே அந்த எண்ணங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. இந்த வேதாகமத்தை குறித்த போதகத்தை கேட்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் பேசும் பொழுதே சொன்னாங்க, இது புரியலன்னு சொல்லல, இது புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு பேசல. கவனிங்க, கிறிஸ்தவ உபதேசம் புரிந்து கொள்ளுவதற்கு கஷ்டமா இருக்கிற உபதேசம் அல்ல. இயேசு கிறிஸ்து பேசின அந்த நாட்களிலே இது கை கொள்ளுவதற்கு கஷ்டம், அதன்படி நடப்பதற்கு கஷ்டம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. சின்ன வயசுல நீங்க ஒரு நரி கதை வாசிச்சிருப்பீங்க. ஒரு நரி திராட்சை பழங்களுக்காக ஏங்கி உயரமா இருக்கிற அந்த திராட்சை பழத்தை குதிச்சு 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 அதை பிடிக்க முடியாம கடைசியில என்ன சொல்லுச்சு? சீச்சி இந்த பழம். அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அதை கை கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்கு. கை கொள்வதற்கான முயற்சிகள் என்ன பண்றாங்க? ஈடுபடுறாங்க. அந்த முயற்சிகளிலே தொடர்ந்து தடுமாற்றம், சுணக்கம், தவிப்பு இதெல்லாம் ஏற்படும் பொழுது கடைசியில ஒரு கட்டத்துல என்ன மாதிரி ஒரு முடிவு போறாங்கன்னா, இதெல்லாம் முடியாது, எதை எழுதி வச்சிருக்கிறாங்க, ஆனா இதெல்லாம் முடியாது, சேச்சா இந்த பழம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துக்கிறாங்க.